அன்பானவர்களே, நமது பயணத்தில் தொடர்ந்து பயணித்து வருகின்ற அன்பர்களுக்கெல்லாம் வணக்கம். தொடர்ந்து நீங்கள் மட்டும் அதை கேட்காமல் உங்களுடைய சொந்தங்களுக்கும் நண்பர்களுக்கும் அனுப்பி அனைவரையும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதுவே நான் போடுகின்ற பதிவுகள் உங்களுக்கு வந்து சேர்வதற்கு சரியாக இருக்கும். நம் பயணத்தில் நலமுடன் பயணித்து வருகின்ற அன்பர்கள் எனக்கு சில பேர் தொடர்பு கொண்டார்கள். எங்கள் வீட்டிற்கு முன்புறம் மரம் வைத்து வளர்க்க ஆரம்பித்து விட்டோம். மரம் வைத்து தடைய ஆரம்பித்தவுடன் சில மாற்றங்களை காண முடிகிறது. வளர வளரத்தான் பெரிய மாற்றம் வருமா என்றெல்லாம் கேட்டு என்னிடம் பேசினார்கள். அன்பு செஞ்சங்களே, நீங்கள் பூமியில் ஜனனமான போது என்ன திசாபுத்தி நடந்ததோ அதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் திசாபுத்திகள் கணக்கிடப்படுகிறது. லக்னாதிபதி, ராசியாதிபதி, கோச்சார கிரகம் இவைகளின் காந்த ஈர்ப்பு விசையும் அதைவிட திசாபுத்தி நடத்தும் கிரகத்தின் காந்த ஈர்ப்பு விசையும் நம்மை நடத்துகின்றன. இதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இன்றைய விஞ்ஞான ஆராய்வே பல கிரகங்களின் ஓட்டமும் வேகமும் அதன் ஈர்ப்பு விசையும் கணக்கிடப்பட்டு ஆச்சரியப்படுகின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். எனது அன்பான செல்வங்களே, பயணத்தில் சிறிது ஓய்வெடுத்து கொண்டு சிறிது அமர்வோமா? ஒரு புதிய வெளிச்சத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அமர்வோம் என்று சொன்னால் நம்முடைய மரங்களை நட்டு நம்முடைய பரிகாரங்களை செய்வதற்கு நாம் இதுவரை பேசி கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அந்த கிரகங்களுடைய திசாபுத்திகள் நடத்துகின்ற பலன்கள் எப்படி நடத்துகிறது, நம்மை எப்படியெல்லாம் அவைகள் செயல்படுத்துகின்றன என்பதனை ஒரு புதிய கோணத்திலே உங்களுக்கு நான் சொல்ல இருக்கிறேன். நன்றாக சிறிது கூர்ந்து கவனியுங்கள். இது சில பேருக்கு புரியாமல் கூட போகலாம். 2-3 முறை அதை போட்டு கேட்டீர்களே ஆனால் உங்களுக்கு புரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். திசா புத்திநாதன் மிக முக்கியம் என்று சொன்னேன். நம்பியவர்களும் சரி, ஜோதிடத்தை நம்பாதவர்களும் சரி, ஆட்சி அதிகாரம் உள்ளவர்களும் சரி, ஆண்டி பண்டாரமும் சரி, அவர்களின் வாழ்க்கையை நாமும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். புகழின் உச்சாணி கொம்பிலே இருப்பவர்கள் அகழியின் பள்ளத்திலே குப்புற விழுந்து விடுகிறார்கள். அதே திசாபுத்தி நடக்கும் இன்னொருவர் குப்புற கிடக்கின்ற நிலை மாறி வானம் தொடும் அளவு நிமிர்ந்து விடுகிறார். ஏன்? ஜோதிடர்கள் ஒவ்வொருவரும் ஒரு கணக்கை போட்டு கணித்து சொல்லுகிறார்கள். அனைத்தும் சரியாகத்தான் இருக்கும் அவர்கள் கணக்குப்படி. ஒன்று தெரியுமா அன்பர்களே? நவகிரக மகாதிசைகளில் ராகு கேது தவிர 7 சப்த கிரகங்களுக்குள் புத்திகள் நடத்தும் கிரகங்களின் போதகன், காரகன், பாசகன், வேதகன் என 4 பிரிவுகள் உண்டு. இதை ஜோதிடம் பார்ப்பவர்கள் அவ்வளவாக இந்த கணக்கை போட்டு பார்ப்பதில்லை. காரணம், இது கொஞ்சம் வேலை அதிகம் என்பதினாலே. மீண்டும் சொல்கிறேன், 7 சப்த கிரகங்களுக்குள் புக்திகள் நடத்தும் கிரகங்களின் போதகன், காரகன், பாசகன், வேதகன் என 4 பிரிவுகள் உண்டு. இவர்கள் 4 பேரும் புத்தி நடத்தும் புத்திநாதனை மிரட்டி விடுகிறார்கள். அதில் யார் வெற்றி பெறுகிறாரோ அந்த பலனை நமக்கு அதிகமாக கிடைக்கிறது. மிரட்டுவதா? கிரகங்கள் மிரட்ட முடியுமா என்று சொன்னால், மிரட்டுவது என்று நான் சொல்லுவது எப்பொழுதுமே உலகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அதாவது வலியவன் இளையவனை மிரட்டி விடுகிறான். அதுபோல எந்த கிரக காந்த ஈர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதோ அவன் நடக்கின்ற திசாபத்தி கிரகங்களுடைய காந்த விசையை தடுத்து விடுகிறான் என்று பொருள். இன்னும் விளக்கமாக சொல்லுகிறேன். அடுத்த செய்திகளை நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.